ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கோதுமை அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். கோதுமை அல்வா பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து சின்ன டம்ளரால் 1 டம்ளர் வந்து மாவு எடுத்துக்கிட்டோம். அதை வந்து 8 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்து அடுப்பில் சிம்மில் வச்சு அதை வந்து நம்ம தரவ ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம பாவு காய்ச்ச வந்து தனியாக ஒரு டம்ளர் மாவுக்கும் 2 டம்ளர் வந்து சர்க்கரை வந்து பாவு காய்ச்சணும்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 டம்ளருக்கு வந்து 1.25 அளவுக்கு வந்து ஜீனி எடுத்து அதை வந்து பாவு காய்ச்சி ரெடி பண்ணிட்டேன். பாவு காய்ச்சறதுக்கு வந்து நம்ம ஜீனியில் வந்து லேசாக தண்ணி போட்டால் போதும், நிறையா வந்து நம்ம போட தேவையில்லை. வச்சு கிண்ட பார்த்திங்கன்னா அதுவே வந்து தண்ணி பிரிஞ்சு நல்லா நிறையாவே வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கோதுமை அல்வாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாவும் வந்து கைவிடாமல் நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்து நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டு இருக்கலாம் ஸ்டார்டிங்கில் வைக்கும் போது. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து கைவிட்டு கலக்கலாம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைவிடாமல் நம்ம கலந்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த அல்வா பார்த்திங்கன்னா கையை எடுக்கவே முடியலைங்க. இந்த சும்மா கலந்துக்கிட்டே தான் இருக்கணும். சும்மா நையே அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி சும்மா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே தான் இருந்தோம். கை மாற்றி ஒரு ஆளாக ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க, அப்புறம் நான் போய் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டேன். அப்புறம் என் தங்கச்சி கலந்து விட்டால் சும்மா கை விட்டுட்டோம் அப்படின்னா கட்டி பிடிச்சிரும். நாங்கள் ஆல்ரெடி சிம்மில் தான் வச்சுருந்தோம், இருந்தாலும் கட்டி பிடிச்சிரும் அப்படின்றதுனால கலந்து விட்டுகிட்டே தான் இருந்தோம். நான் வந்து பாவு காய்ச்சி ரெடி பண்ணிட்டேன். பட் ஆனால் பாவு காய்ச்சி ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன பண்ண ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, ஸோ ஓரளவுக்கு நல்லா பாவு காஞ்சிட்டு அதை ஆஃப் பண்ணியுமே அது வந்து பொரிஞ்சிட்டே இருக்குது. எனக்கு தெரியல, ஸோ அது கலர் வேறு மாறிடுச்சு. பட் ஆனால் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் வறுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் வந்து தோசைக்கல்லில் போட்டு அலுப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் ரொம்ப வந்து டைம் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு கடையிலே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயாச்சும் வந்து நம்ம ஓகே வீட்டில் நிறைய பேர் இருக்கோம், பண்ணணும், ஒரு ஜாலிக்காக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம். பட் அல்வா வந்து செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே வீட்டில் கடையில் பண்ணுற அல்வாவை விட வீட்டில் பண்ணுற அல்வா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெய் வந்து கம்மியாக தான் நாங்கள் வந்து ஊற்றிருந்தோம், அதிகமாக ஊற்றலை. வறுத்த அந்த முந்திரியை போட்டு அல்வா வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அல்வா வந்து ரொம்ப சூடு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வந்து கிண்டி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு. கடையிலலாம் கூட ஏதாவது கலப்பாங்க போல் டேஸ்ட். அதனால வந்து ரொம்ப வந்து ஓரளவுக்கு சூப்பர் தான். பட் ஆனால் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் அதை விட வீட்டில் நம்ம கிண்டுற அல்வா வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து காலி ஆகிடுச்சு. இந்த அல்வா கிண்டுறதுக்காக எங்கள் வீட்டுக்காரங்க இன்றைக்கி வந்து ஆஃப் டே லீவே ஆகிடுச்சு, வேலைக்கே போகலை. ஸோ அப்படியே கிண்டிடலான்னு நினச்சிட்டு அவங்க பாட்டி அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் லேட்டாக தான் போகணும் அப்படின்னால கிண்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் இழுத்துட்டு போயிட்டு கிண்ட அப்படியே கிண்டிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டிய ஆயிடுச்சு. ஆனால் அல்வா செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் டாடா. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.